ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. புத்தாண்டு பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த கும்ப ராசியோட தன்மைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. கும்பராசி பார்த்தீங்கன்னா 11ஆம் ராசியாக காலப்புருஷ தத்துவத்தில் வருது. சனியின் ராசியாக இருக்குது, ஸ்திர ராசியாக இருக்கிறது. அதே மாதிரி காற்று ராசியாக இருக்கு. ஸோ காற்று ராசியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு எண்ணங்கள், இமேஜினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மகர ராசி சனி வீடோட கும்ப வீடு வந்து இமேஜினேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய, திங்கிங் மைண்ட் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. அதே சமயத்தில் அது ஸ்தர ராசியாக இருக்கிறதுனால நம்ம டக்கு டக்குன்னு மாறாமல் கொஞ்சம் நிலைத்த தன்மை ஒன்று யோசிச்சாங்கன்னா அதை முடிவோடு பண்ணுறது, டக்குன்னு இன்னைக்கு ஒன்று சொல்கிறது நாளைக்கு ஒன்று சொல்கிறது மாறாமல் கொஞ்சம் நிலைத்த தன்மை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி சனியின் குணங்களும் கொஞ்சம் இருக்கும். சனியின் குணங்கள் என்ன? நான் பொழைச்சா போதும், காசு மேலே, உழைப்பு மேலே எல்லாத்துலேயுமே ஒரு ஈர்ப்பு, ஒரு தாழ்வு மனப்பான்மை, நாம் கம்பேர் பண்ணிக்கிறது அடுத்தவங்களையும் நம்மளையும், அதுவும் கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் அதோட குரு பார்வை அது மாதிரி ஒரு நல்ல ஒரு திட்பலம் வரும் பொழுது அந்த சனியின் குணங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மகர ராசி அளவுக்கு வைப்ரண்ட்டாக துடிப்பாக இல்லாமல் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் எல்லாமே யோசித்து உடனே பண்ணாமல் நிறுத்தி பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட நீங்கள் வந்து குப்பை கொட்டணும், குடும்பம் நடத்தணும்னா கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க நீங்கள் நினச்சிங்க மாதிரி டக்குன்னு பண்ண மாட்டாங்க. இதே வந்து ஒரு சரராசியில் இருக்கிறவங்க வந்து இவங்களோட மனைவியாவோ கணவராவோ வரும்பொழுது ஒரு முடிவு எடுப்பதற்கு ஏன் இவ்வளோ டைம் எடுத்துக்கிற, இன்னைக்கு யோசிச்சோம்னா அது நாம் இன்னைக்கு பண்ணுறது இல்லையா அல்லது நாளைக்கு பண்ணுறது இல்லையானா அவங்க ஒரே விஷயத்த நம்மளாலும் யோசிச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஸ்திர ராசி. நம்ம எடுத்தமா கவுத்தமான்னு போக மாட்டாங்க, நிதானமாக தான் இருப்பாங்க. நம்ம உடனே வந்து தைரியமாக பண்ணாமல் கொஞ்சம் யோசனை பண்ணி எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு பண்ணுறதுக்குள்ள அந்த அந்த அமைப்பே மாறிடும். ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு தவறு. ஆனால் இருந்தாலும் 11ஆம் ராசியாக வருவதனால லாப நோக்கு அதிகமாக இருக்கும், சம்பாதிக்கிற நோக்கு அதிகமாக இருக்கும், வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற அமைப்பு இருக்கும், நிதானம், நல்ல குணம், கொஞ்சம் டக்குன்னு ஒரு விஷயம் எடுத்துட்டாங்கன்னா அதில் பொறுமையாக பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், அந்த பொறுமையும் நிதானமும் உள்ள ஒரு ராசி கும்பராசி. சிறப்புங்கய்யா. இந்த 2026 கும்பராசிக்கு கோச்சார ரீதியாக எப்படிங்க இருக்கு? கண்டிப்பாக. இப்போ வந்து கும்பராசிக்காரங்களா 2025 ஏப்ரல் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு இப்போ பாத சனி போய் கொண்டிருக்கிறது. குரு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார். 2026 ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ராசியை பார்க்குறார். ஸோ அவங்களுடைய அந்த ஜென்மசனியிலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து பல நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறது தான் உண்மை. ஏன்னா 2023, 24 டோட்டலாக மனம் இருளடைந்து பிரச்சனையாக இருந்தது. வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும். இப்போ 2025 ஏப்ரல்லேருந்தே கொஞ்சம் விடுபட்டு குருவும் 5ஆம் இடத்துக்கு வந்து ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால மனம் புத்துணர்ச்சியோட அந்த ஜென்மசனி தாக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல வந்துட்டு இருக்கீங்க. 2026 புத்தாண்டு ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா முதல் 5 மாதத்துக்கு அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது. குருவின் பார்வை வந்து ராசிக்கு இருக்குது. 2ஆம் இடத்துல சனி இருக்கிறார். ராகு கேது ராசிக்குள்ளேயே இருக்கிறாங்க. இவர் ராகு வந்து ராசிக்குள்ள இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. ஆனா அந்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் குருவும் பார்த்தீங்கன்னா ராசி விட்டு விலகிறார். ராகுவை பார்ப்பதிலிருந்து விலகிறார். ஆனா அவர் வந்து என்ன பண்றார்? சனியை பார்க்கிறார். ஸோ என்ன ஆகுனா ஏப்ரல் மேக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்கள் இன்னுமே கொஞ்சம் அதிக ஸ்ட்ரெஸ்ஸு, அதிக வேலை பளு இருக்க போகுது. ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா பண வரவு நல்லா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறும் பொழுது 12ஆம் இடத்தை பார்க்குறார். சுப விரயங்கள் மூலமாக பணம் வரும், அடுத்தவங்க பணம் வரும், கடன் மூலமாக வரும், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் ஸ்பெகுலேஷனில் பணம் வரும். 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல தொழிலில் அதிகமாக ஈடுபடுவாங்க. இது வரைக்கும் மொல்லமாக போயிட்டு இருந்தது கொஞ்சம் ஜென்மசனிக்கு அப்புறம் குளிர் காஞ்சிட்டு இருந்த நேரம் முடிஞ்சு அடுத்த கட்ட இம்ப்ரூவ்மெண்ட், அடுத்த கட்ட க்ரோத், அடுத்த கட்ட முயற்சி, அடுத்த கட்ட வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புகளுக்கு அந்த குரு 6ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுவதனால ஒரு பணம், ஒரு லோன் வாங்கி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது, ஒரு கட்டடம் ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே முயற்சி தான் இல்லைங்களா? அப்போ நம்ம அப்படியே குளிர் காஞ்சிட்டு இருக்க முடியாது. இப்போ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இறங்கி பண்ணணும். அது மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இடம், ஒரு ஜாப் வந்து ஒரு பொறுமையாக ஓரளவுக்கு ஒர்க் லைஃப் இருக்கிற ஒரு சும்மா சராசரியான வேலையில் இருந்துட்டு கொஞ்சம் நண்பர்களோட டைம் பண்ணிட்டு இருந்தவங்களா திடீர்னு ஒரு பெட்டரான ஒரு சேலரிக்கு மாறி அங்கே எனக்கு டைமே பற்ற மாட்டேங்குது, அதிகமான வேலை பளு, ஆனால் பணமும் கொஞ்சம் நிறையா வருது, ஆனால் முதல் மாதிரி நான் ஃப்ரீயாக இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு முயற்சியை தேடி அந்த முயற்சி வந்து ஏப்ரல் மேல நடந்து ஒன்றா வெளியில் போகிறோம், வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போயிடுவாங்க, கடன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கடன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க,
வேலையில் ஒரு ஹை ஸ்ட்ரெஸ்ஸு ஹை சேலரி ஜாபுக்கு மாற வேண்டியவங்க மாறிடுவாங்க. இது மாதிரி மாற்றங்கள் நிறைந்ததான அமைப்பாக தான் 2026 வந்து கும்பராசிக்காரருக்கு வருகிறது. இப்போ தொழில் பண்ணணும், ரொம்ப நாளா வந்து தொழிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போதான் காலம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 2026 எப்படிங்க இருக்கும்? ஆமாம், இந்த செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் 6ஆம் இடத்துல வரக்கூடிய உச்சகுரு 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் டக்குன்னு ஒரு வருஷம் 1.5 வருஷமா யோசிச்சுட்டு இருந்த விஷயம், அந்த ஜென்மசனியில் எதுவுமே பண்ண முடியாதது இப்போ டக்குன்னு நடக்குது. நமக்கு ஒரு நூல் பிடிச்ச மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, அதுக்கு வேணுங்கிற நமக்கு அமைப்பு கிடைக்குது, இடம் கிடைக்குது, ஆள் கிடைக்குது, எல்லாமே டக்குன்னு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ஆண்டின் செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பாக தொழில் முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றியும், அந்த நம்ம எதை ட்ரை பண்ணிட்டு இருந்தோமோ உடனே முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி விஷயம் கண்டிப்பாக நடக்கும். சிறப்புங்க ஐயா. ஐயா, அதே மாதிரி திருமண வாழ்க்கை கருத்து வேறுபாடாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளார இருக்கு, கருத்து வேறுபாடு கம்மியாகுமா? அதே மாதிரி காதலிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணத்தில் போய் முடியுமா? அது முதல் 5 மாதத்துக்கு ஓரளவுக்கு நல்ல அமைப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை ஸ்ட்ரெஸ்ஸு, தொழில் ஸ்ட்ரெஸ்ஸு, மற்ற ஸ்ட்ரெஸ்லாம் வரும்பொழுது குருவின் பார்வை ராகுலேருந்து விலகும் பொழுது இன்னுமே கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களை அந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்லைன்னா அவங்கவுங்க டென்ஷன் அவங்களுக்கு இருக்குன்ட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு பரஸ்பர ஒற்றுமையும் ஒரு அன்னோனியமும் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய அமைப்பு தான். அது ஒரு குறைபாடு இருக்க தான் செய்யுது. குழந்தை பேர் தடையா இருக்கு அப்படின்னு இந்த காலத்தில் எப்படிங்க இருக்கு? கண்டிப்பாக 5ஆம் இடத்துல இருந்து குரு 6ஆம் இடத்துக்கு மாறுறார். ஸோ முதல் 5 மாதங்கள் நீங்கள் குழந்தை பேருக்கு ஒரு நல்ல டைம். 2025 ஏப்ரல் மாதத்துலேருந்து 2026 ஏப்ரல் மாதம் வரைக்கும் குழந்தை பேருக்கு ரொம்ப நல்ல டைம். அந்த டைம் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த விஷயத்துக்கு போகக்கூடியது. இப்போ 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, இப்போது பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல், ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வேலை நிமித்தமாக ட்ராவலிங்கில் அதிகமாக போகிறாரு, அதிகமாக நம்மளோட இருக்க முடியல, நமக்கும் வந்து வேலை அதிகம், முதல்ல இருக்கிற ஒரு காமன் டைம் ப்ரைவேட் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்கிற மாற அமைப்பு வந்து ஏப்ரல் மே 2026 அப்புறம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க, இது மாதிரி ஃபேமிலி விஷயத்தில் எதிர்பார்க்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் 5 மாதத்தில் இந்த மாதிரி நல்ல விஷயம் நடத்துக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சிரத்தையாக நீங்கள் இருக்கணும். சிறப்புங்க. அடுத்து சொந்த பந்தத்துக்கிட்ட, அது இல்லாமல் நண்பர்கள்கிட்ட கொடுத்துருக்க ரொம்ப நாள் ஆச்சு, 2 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு, பணம் கொடுத்துருக்கோம், இனி கைக்கு வராமையே இருக்கு, இந்த காலத்தில் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. ஏன்னா அதுதான் 6ஆம் இடத்துல குரு வரும்பொழுது வர வேண்டிய பணம் வருவது, டக்குன்னு கிடைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கண்டிப்பாக வந்து கேஷ் ஃப்ளோ விஷயத்துக்கு நல்ல பலன் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நம்ம 2 வருஷமாக கேட்டுட்ருக்குறோம், கொடுக்கல. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மிடில் டக்குன்னு அவனுக்கே ஒரு அமைப்பு வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பணம் வர வேண்டிய பணம், இது மாதிரி நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல ரேட்டுக்கு வந்துருச்சு, ஆனால் விற்க முடியாமல் இருக்குது, அது விற்கக்கூடிய அமைப்பு வருது. அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிட்காயின்னு, நிறையா கோல்டு, இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபம். ஸோ அது மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப நல்லது இருக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வர வேண்டிய பணம்னா வந்துடும். சிறப்புங்க. இப்போ கும்பராசி நேயர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணுறது கோல்டில் பண்ணலாமா இல்லை வந்து நிலத்தில் பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ இருக்கிற காலத்தில் வந்து இந்த டிஜிட்டல் மீடியாவில் பண்ணுற கோல்டு இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்பில் வாங்குற கோல்டெல்லாம் வந்து செல்லாதுங்கிறாங்க, நிறையா வருது. அது 6ஆம் இடத்துல குரு வரும் பொழுது கும்பராசிக்காரங்க நம்ம இது கொஞ்சம் சீப்பாக வருது, எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்குங்கிறது நம்ம ஏதோ ஒன்று முழுசாக நம்ம விசாரிக்காமல் டக்குன்னு போய் எதுலேயோ போய் வாங்கிடுவோம். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். கோல்டு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கிறது, சில்வர் வாங்கிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் இடம், வீடு அது மாதிரி வாங்குறதுக்கு வந்து இந்த வருஷம் வந்து அவ்வளோ நல்லது இல்லை. ஏன்னா இது வந்து கடன் வாங்கி வீடு வாங்கலாம், அது வந்து இருக்கிற ஆல்ரெடி ஒரு இடம் இருக்குதுன்னா கடன் வாங்கி கட்டலாம். இடம் வாங்குற விஷயங்கள் கொஞ்சம் குறைவுன்னு வைங்களேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த தங்கம், வெள்ளி, அதுக்கு மாதிரி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த டிஜிட்டலில் நிறைய இப்போ பிட்காயின், கிரிப்டோ கரன்சி அதெல்லாம் வருது இல்லைங்களா, அதுலாம் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தீர விசாரித்து இந்த எந்த பிளாட்ஃபார்மில் வாங்கலான்னுங்கிறத பார்த்து பண்ணணும். இல்லைன்னா 6ஆம் இடங்கிறது சில தேவையற்ற சில விஷயங்கள், தேவையற்ற விரயங்கள்லாம் ஆகக்கூடிய அமைப்புகள் கொடுத்துரும். அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்கள் வந்து மெயினாக ஃபிசிக்கலான ஒரு விஷயத்துலையும் அரசு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் நல்லா தீர விசாரித்து கும்பராசிக்காரங்கள் கவனமாக வாங்கணும். அதே மாதிரி இந்த ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அது எப்படிங்க? ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து கவுளுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அளவாக ஒரு லாபம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாபம் வந்துடுச்சுன்னா அந்த லாபத்தை எடுத்து வச்சுட்டு அல்லது அசலை எடுத்து வச்சுட்டு லாபத்தில் தான் விளையாண்டுக்கணும். அது மாதிரி தான். நீங்கள் அப்படியே இப்படி 10 போட்டு 20 வந்துருச்சா, சரி 20 போட்டால் 40 வந்துருமா
இப்படி 40 போட்டால் 80 வந்துருமான்னு போட்டால் 80 வராமல் 40 போயிடும். ம். அது மாதிரி அமைப்புகளும் அது கொடுக்கும். அதனால நம்ம ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு, கண்டிப்பாக இப்போ லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கன்ஸ்டன்ட், கொஞ்சம் கண்ட்ரோலோட நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வேண்டுகோள். ஏன்னா சனி இன்னும் 2ஆம் இடத்துல இருக்கிறார், விரய சனி பாத சனி இன்னும் முடியல. ஸோ 7.5 நாட்டு சனி இன்னும் முடியாத பொழுது நீங்கள் நம்ம பேராசைப்பட்டு பண்ணும் பொழுது சனி அதோட வேலையை காமிச்சிடும். அதனால ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஒரு நாமினலான ப்ராஃபிட் போகுதுங்கிற இதில் வந்து நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சிறப்புங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம் சொந்தத்துக்கிட்ட, அது கொஞ்சம் வேணும், இந்த பாகம் வேணும்னு சொல்லி இப்போ பேச்சுவார்த்தையே போய்கிட்டு இருக்கு. இந்த காலத்தில் அதெல்லாம் பேச்சுவார்த்தையில் முடிஞ்சு நல்லபடியாக நம்மளுக்கு கிடைச்சிருமா? கண்டிப்பாக 6ஆம் இடத்துல குரு வரும் பொழுது இது மாதிரி வம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் தீர்வக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குருவின் பார்வை வந்து சனி மேலே விழுகிறனாலையும் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்புகள் இருக்குது. அது மாதிரி நமக்கு வர வேண்டிய பணம் வருதுங்கிறதுல இதுவும் சேர்ந்து தான் வருது. நமக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி, நமக்கு வர வேண்டிய பூர்வீக உரிமை, அது என்னவோ இவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணது வந்து அது கைக்கு வந்து அது மூலமாக சில அனுகூலங்கள், அதை கொஞ்சம் சுப விரயம் பயணி அது மூலமாக கொஞ்சம் அமௌண்ட் வந்திருக்கு. அந்த அமௌண்ட்டை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன், இந்த கடனை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன், அல்லது இந்த மாதிரி ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன், என்னோட பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைச்சிக்கிற வாய்ப்புகள். இது மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கக்கூடிய பூர்வீக ப்ராப்பர்ட்டி வரக்கூடிய ஜாதக அமைப்பு உள்ள கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குருவின் சஞ்சாரம் சப்போர்ட் பண்ணும். சிறப்புங்க. அதே மாதிரி திருமணத்தை சொல்லிட்டோம், இந்த மறுமணம் ஒன்று இருக்கு. மறுமணம் வந்து இந்த காலத்தில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பட் என்னன்னா அதிகாரப்பூர்வமாக கல்யாணம் பண்ணணும், அதுக்கு அவங்க வீட்டில் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது இதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகுமா? கண்டிப்பாக முதல் 5 மாதத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. முதல் 5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா, அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஸோ 11ஆம் இடங்கிறது 2வது கல்யாணம், 2வது வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அது 5ஆம் இடத்துல குரும் பொழுது நமக்கு ஒரு மாதிரி ஒருத்தர் மேலே ஒரு காதல் வருவது, ஒரு நல்ல ஒரு அன்னோனியம் பெறுவது, அது மாதிரி விஷயம்லாம் கொடுக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2026 மே மாதத்துக்குள்ளே அமைச்சுக்கிறது நல்லது. இந்த 2026 கும்பராசி நேயர்கள் எதில் கவனமாக இருக்கணும்? அதான் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த பணம் வந்து கொஞ்சம் நல்லா வரும், பல சோர்ஸ்லேருந்து வரும். வர வேண்டிய பணம், கடன், ஷேர் மார்க்கெட் எப்படி எப்படி வரணுமோ அது எல்லாத்துலேயும் வரும். அந்த பணம் வரும் பொழுது நீங்கள் ஒரு சில விஷயங்களே வந்து சாதிச்சுக்கணும். முதலே சொல்கிற மாதிரி சில கடனை அடைச்சிக்கணும், சில யூஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நீங்கள் அப்படியே வருதேங்கிறதுக்காக நீங்கள் வந்து அப்படியே எல்லாமே ஒரே இதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகும். 2வது வந்து யாருக்காகவும் போய் நீங்கள் அடுத்தவங்களுக்கு போய் பண்ணுறது, ஒரு ஜாமீன் மாதிரி போடுறது, ஒருத்தங்களுக்காக வாங்கி கொடுக்குறது, ஒருத்தங்க கேட்குறாங்களேன்னு கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா பெரிய தொகையாக கொடுக்கும் பொழுது அது கொஞ்சம் வில்லங்கமாக போய் மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வருதே அப்படிங்கிறதுக்காக அது கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாமல் பண்ணிங்கன்னா அடுத்த வரக்கூடிய ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா அது கட்டுறதுக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பணம் பற்றிய புரிதலும், அதை எங்கே எந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சு தேவையான விஷயத்துக்கு மட்டும் கடன் வாங்கி வாழ்வது தான் வந்து அந்த ஆண்டுக்கு வேணுங்கிற ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. சிறப்புங்க. இவங்களுக்கு எந்த மதிப்பெண்கள் தரீங்க? கண்டிப்பாக இப்போ 2026 பலாபலன்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு 100க்கு 70% பலாபலன்களும் நல்ல ஒரு பலன்களும் உள்ள ஒரு ராசியாக கும்பராசி வருது. ரொம்ப நன்றிங்க ஐயா. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். வணக்கம்.